நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஒரு விஷயம் நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு நான் இதே நான் பண்ணணும், இதெல்லாம் நான் எழுந்து பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 2 days 3 days கழிச்சு ஏதாவது ஒரு தாட், ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ஏதாச்சும் யதார்த்தமாக ஒன்று நடக்கும், இல்லை யதார்த்தமாக ஏதாவது சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி நம்ம பிரெயின் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் போயிட்டு என்னென்னலாம் நடந்துச்சு, யார் என்னென்னலாம் பண்ணா அப்படின்ட்டு ஒரு மெமரிஸை ஸ்டிமுலேட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஓவர் திங்கிங். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஓவர் திங்க் பண்ணுறது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயமாகவும், இல்லை ஒரு பெரிய ஆபத்தாகவும், இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு மென்டல் இல்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஓவர் திங்கிங். இன்னைக்கு அந்த ஓவர் திங்கை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதாவது ரொம்ப டீப் சைக்காலஜிக்கல், டீப் ஃபிலாசபிக்கல் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளோவில் ஒரு புக் ஷௌர்யா கபூர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. புக்கு பேர் வந்து தி ஆர்ட் ஆஃப் நாட் ஓவர் திங்கிங். ஸோ இதில் ஓவர் திங்கை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஆக்சுவலி ஓவர் திங்கிங்னா என்ன, ஓவர் திங்க் ஏன் கிரியேட் ஆகுது என்பதாக ஒரு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை நான் மாற்றணும் ட்ரை பண்ண மாற்ற முடியலை, சில விஷயங்கள் திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, பழைய விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன் மறக்க முடியலை, நான் எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்தளவுக்கு திரும்ப அந்த விஷயங்களுக்குள்ளேயே போயிட்டு என்னுடைய ஞாபகங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் எனக்கு கிரியேட் பண்ணுது என்பதாக நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த புக்கில் வந்து த ஆர்ட் ஆஃப் நாட் ஓவர் திங்கிங், அதாவது ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை என்பதாக ஷௌர்யா கபூர் அவர் எழுதின இந்த புக் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் படித்த புக்ஸோடைய சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன், நான் படித்தது ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட ஷேர் பண்ணுவேன், நான் படித்த நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்கில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓவர் திங்கிங் இஸ் அ ஹேபிட், இட்ஸ் நாட் ஐடென்டிட்டி அப்படின்னு இந்த புக் சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்ம எப்படி ஒரு பழக்கத்தை வச்சுருக்கோமோ, உதாரணத்துக்கு இப்போ நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இல்லாமலே இருந்திருக்கும், காலேஜ் லைஃப்பில் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை ஸ்கூல் லைஃப்பில் இல்லாமல் இருந்திருக்கும், அது காலேஜ் லைஃப் நம்ம வந்து கற்று இருந்திருப்போம், இல்லை காலேஜ் லைஃப் இல்லாமல் இருந்திருக்கும், காலேஜ் லைஃப் முடிஞ்சு நம்ம போய் கற்று இருந்திருப்போம். அது ஒரு உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லலாம். ஒய் பிகாஸ் ஹேபிட்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் அல்லது கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எகெயின் அண்ட் எகெயின் ஓவர் திங்க் பண்ணுறதுனால நமக்கு ஃபார்ம் ஆன ஒரு ஹேபிட் தான் இந்த ஓவர் திங்கிங். நிறைய பேர் நம்மளால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவர் திங்கிங் வந்து என்னோடய ஐடென்டிட்டி, நான் எப்போவுமே ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பேன், யார் சொன்னாலும் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன், நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ட்டு they thought it was their identity. அது வந்து என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட் வாஸ் அ ஹேபிட். இது வந்து நான் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்லாம் ஒன்று கிடையாது. இது வந்து ஒரு பழக்கம் தான். சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த ஓவர் திங்க்லேருந்து வெளியே வரலாம். அதுக்கு முதலாக இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த உலகத்தில் உங்களை யார் எது சொன்னாலும், உங்கள் கூட இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம், யார் உங்களை எது சொன்னாலுமே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த உலகத்திலேயே உங்களை விட சிறந்த பதிலை யாருமே சொல்ல முடியாது. அதனால் மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் போட்டு உங்களை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு, ஐ மீன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் டிப்ரெஷன்லேயே ஆங்ஸைட்டிக்குள்ளே போக வேணாம். முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க என்பதாக இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இந்த ஓவர் திங்க்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது நம்ம எப்போ ஓவர் திங்க் பண்ணுறோம், நமக்கு ஒரு வேலைகளே இல்லை, அது சும்மா இருக்கும் பொழுது, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மெமரிஸை ஹிட் பண்ணி அதை ஸ்ட்ரைக் பண்ணி நமக்கு திரும்ப திரும்ப விஷயம் வரும்போது தான் இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம யாருமே இப்பொழுதில் வாழ்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்லுவோன்னா, டைம் இஸ் அ மோஸ்ட் ப்ரெஷியஸ், டைம் வந்து ஒரு விலை மதிப்பற்றது, அது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தையும், இல்லை நமக்குடைய வாழக்கூடிய நாட்களில் 365 66 நாட்கள்லையும், இல்லை அந்த வாழக்கூடிய மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, டைம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே ப்ரெஷியஸ் கிடையாது.
நீங்கள் வாழக்கூடிய இந்த நொடி, இந்த நிமிஷம் மட்டும்தான் ப்ரெஷியஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மெமரிஸ் அப்படின்ற விஷயம் என்னது? இந்த காலத்தில் ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயங்கள், கடந்த காலம், அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களுடைய நினைவுகள் தான் மெமரிஸ். இந்த டிப்ரெஷன் அல்லது இந்த ஓவர் திங்கிங் எப்போ தெரியுமா வருது? ஒன்று, முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும் பொழுது. இல்லைனா நடக்கவே நடக்கலை ஒரு விஷயம், இந்த விஷயம் இப்படி நடந்துருமோ, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டு என்னை இப்படி ஏமாத்திடுவானோ, இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை இப்படி ஏமாத்திடுவாளோ, அவள் இப்படி பண்ணிட்டுருக்காளோ, இது பண்ணிக்கிட்டு இருக்காளோ, இல்லை வேற யாராச்சும் என்னைய வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் என்னை ஹார்ம் பண்ணிடுவாங்களோ, இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸ் இப்படி போயிருமோ, இல்லை நான் வீட்டில் இவ்வளோ சொத்து வச்சிருக்கேன், வீட்டில் இவ்வளோ காசு வச்சிருக்கேன், இது திருடிட்டு போயிடுவாங்களோ, இல்லை என்கிட்ட இருக்க ஐஃபோனு இல்லை என்கிட்ட இருக்க பர்ஸு காஸ்ட்லியாக இருக்காது திருடிட்டு போயிடுவாங்களோ. ஒன்று, நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது இந்த ஓவர் திங்கிங் ஏற்படுது. இல்லை நடக்கவே இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணும் பொழுது இந்த ஓவர் திங்க் ஏற்படுது. இதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸாக இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது உங்களை பிஸி ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது ஓவர் திங்க் வருது. நீங்கள் அந்த ஓவர் திங்க்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது முயற்சி ஆகாது. நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணி. ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பழக்கத்தை இல்லை எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் எங்கே போய் சேரும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான ஒரு சிறிய சிறிய வேலைகளை செய்வது தான் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். அல்லது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி புக்ஸ் ரீடிங்காக இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸாம் ப்ரிப்ரேஷனாக இருக்கலாம். நிறைய பேர் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இல்லை நிறைய பேருக்கு ரிசர்ச் பண்ணுறது பிடிக்கும். நிறைய பேருக்கு ஒரு டேலண்ட்டை ஸ்கில் டெவலப் பண்ணுறது பிடிக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்கில்லாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், இல்லை கராத்தே குன்ஃபு சம்திங் எதுவாக வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் ஓவர் திங்க் பண்ணுறதை குறைச்சிக்கும். ஏன்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணும் பொழுது எல்லாமே சில ஹார்மோன்ஸால் தான் நம்ம பிரெயின் கட்டுப்படுத்தப்படுது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே நான் நினைக்கிறது தான், நான் நினைக்கிறது தான், என்னுடைய எண்ணங்கள் தான் நான் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ் தான் நம்மளை கட்டுப்படுத்துது. அதில் ஒரு ஹார்மோன் தான் இந்த ஓவர் திங்க், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் எப்போ ஒரு விஷயத்தை நினச்சி சாரோவாக இருக்கோ இல்லை ஒரு விஷயத்தை கவலைப்படுதோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இது செக்ரேட் ஆக ஆக நம்ம திரும்ப 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 யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன திரும்ப நினச்சிட்டு இருக்கோம்? ஒரு நினைவுகள் நினச்சி பார்க்கறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு நினைவுகள் என்னை ரொம்ப கொல்லுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாளையில் அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 தடவையாச்சும் நம்ம கடந்த கால நிகழ்வுகளை நினச்சி பார்த்துருவோம், இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போது நினச்சி பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு தான் இந்த நினைவுகள் வலியை தருமே தவிர மூளைக்கு இந்த வலி அப்படிங்கிறது ஒரு சுகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும். இல்லை நடந்து முடிஞ்ச விஷயங்களை ஒரு பாடல் போட்டு அந்த சோக பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நினைவுகளை நீங்கள் ஓட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த மாதிரி நம்மளுடைய துக்கத்தை இல்லை நம்மளுடைய வலியை நினைவு கூறும் பொழுது ஒரு விதமான சுகம் நம்ம மூளைக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்ப 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 நமக்கு அந்த மூளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மூளைக்கு எது சரின்னு சொல்லி தெரியாது, எது சரி எது தவறுன்னு தெரியாது. நமக்கு தான் சரி எது தவறுன்னு தெரியுமே தவிர அந்த விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும்னா முதல்ல நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ், அதாவது நம்ம நினைவுகள் எப்படி வேலை செய்யுது, இல்லது ஹியூமன் நேச்சர், ஒரு மனிதன் இயற்கையாகவே எப்படி சிந்திக்கும் திறமை கொண்டவன், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும். இன்னொரு விஷயம் இந்த புக்கில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெட் கோ வாட் யூ கான்ட் கண்ட்ரோல். அதாவது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தை நீங்கள் அது போக்கிலே விடுங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் கோபமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், ஒரு சந்தேகமாக இருக்கட்டும், எப்போ தெரியுமா ஏற்படுது? ஒரு விஷயம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கும் போது தான். எப்போ ஒருத்தவங்களை சப்ரஸ் பண்ணி இல்லை எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த இது கிரியேட் ஆகுது. இந்த ஓவர் திங்க் அப்படிங்கிறது நம்ம சில விஷயங்களை ஏன் அது போக்கில் விட்டுறக்கூடாது? உதாரணத்துக்கு விதை, அதை போட்டால் மண்ணில் போட்டால் மரமாக முளையுது, அது அதோடைய இயற்கை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் சில இயற்கையான நியதிகள் இருக்குது. இந்த விஷயம்லாம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இந்த விஷயம் இப்படி நடக்கலை? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று நடந்து முடிஞ்ச விஷயம் ஏன் இப்படி நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இதில் நடக்க போகிற விஷயம் இப்படி நடக்குமா நடக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி யோசிக்கிறதுனால தான் நம்ம மூளையில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆகி நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இதனுடைய பின்விளைவுகளாக நமக்கு வந்து நிறைய பிரெயின் அண்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வருது. அதாவது எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அதிகமாகுமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஹார்ட் ப்ரெஷரில் டிஃப்ரென்சஸ் ஏற்படும். ஹார்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்கு பிளட் சர்க்குலேஷனில் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். பிளட் சர்க்குலேஷன்ஸில் ஏற்படும் போது உடம்புல இருக்க எல்லா ஹார்ட்ஸுக்கும் எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து பிளட் ஃப்ளோ கரெக்டாக இல்லை அப்படின்னாலே சில பிரச்சனைகள்லாம் ஏற்படதான் செய்யும். ஓவர் திங்க் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கிறது. நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கமாகவே இருக்குது, அவங்கள அறியாமலே இது ஒரு பழக்கமாகவே இருக்கும். இன்னும் சில பேரில் வந்து நான் வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன், நான் இப்படிலாம் யோசிச்சு இப்படிலாம் நடக்குமா அப்படி சொல்லி நான் நினச்சி என்னை தற்காத்துக்க போகிறேன் என்பதாகலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அதாவது நீங்கள் யோசிக்கலாம், யோசிக்கிறது தப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் யோசிக்கலாம், தாராளமாக யோசிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடமைகளை மறந்துட்டு உட்காந்து யோசிச்சு 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 அவங்கள வருத்திக்குவாங்க. நான் இன்னைக்கு ஏன்ச்சு, நான் இன்னைக்கு என்னுடைய கடமை என்ன, இன்னைக்கு என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கூட நான் என்ன பேசணும், இன்னைக்கு என்னுடைய அப்பாவுக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என் அம்மாவுக்கு என்ன செய்யணும், இல்லை இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மனிதன் அவனுடைய கடமைகளை விட்டு அல்லது அந்த கடமைகளை மறந்து விட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் சில விஷயங்களும் இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். நம்ம மூளை அப்படிங்கிறது எப்போ ஒரு சிந்தனையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்குதோ அது கண்டிப்பாக கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னு சொன்னால் சிந்தனைகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தக்கூடியதே கிடையாதுன்னு சொல்ல போனால். அது ஒரு ஃப்ளோவில் நம்ம மூளையில் அதிகமாக போய்கிட்டே இருக்கும், நிறைய சிந்தனைகள். ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனிதனுக்கு 6000லேருந்து 10,000 வரைக்கும் சிந்தனைகளை வந்து அவன் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்பதாக. நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாச்சும் உட்காந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், அதாவது உங்கள் சிந்தனை வந்து என்ன சொல்ல வருது, இது ஏன் வருது, எதுக்கு வருது, இதில் என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு எதுவுமே யோசிக்காமல் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் மூளையில் என்ன சிந்தனைகள் இருக்குன்னு கவனிச்சு பாருங்கள், என்ன ஓடுது அப்படின்ட்டு. அதாவது உங்கள் சிந்தனைகள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு அலையாக ஓடிக்கிட்டு இருக்கணும், அதை நீங்கள் தூரமாக நின்று கவனிக்கணும். அப்படி நீங்கள் தூரமாக நின்று கவனிக்கும் பொழுது தான் தெரியும் அந்த சிந்தனைகள் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்மள நிறைய பேர் இன்னும் சொல்லுவோம், அதாவது எனக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்ட் டைம் வரணும், ஒரு மெடிடேஷன் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் எங்கே ஹிமாலய மலைக்கு போயிட்டு அங்கே புத்தா மாதிரி கட்டிக்கிட்டு இல்லை ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நான் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த ஒரு இது கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு மனதை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயம். எப்படி ஒரு உடலுக்கு அமைதி தேவையோ, எப்படி ஒரு கண்ணுக்கும் ஓய்வு தேவையோ, எப்படி மற்ற உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு தேவை என்று நாம் இரவில் தூங்குகிறோமோ அப்படி நம்முடைய எண்ணங்களுக்கும் ஓய்வு தேவை. இந்த மனிதன் வந்து காலப்போக்கில் அவனுடைய வேலைகளில் இந்த மனதிற்கும் இந்த எண்ணத்திற்கும் ஓய்வு தருவதையே மறந்து விட்டான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம பண்ணும் பொழுது ஃபுல்னஸாக இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன? அதாவது நம்ம எந்த விஷயம் செய்கிறோமோ அதில் கான்சென்ட்ரேட்டாக பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போயிடுச்சு? ஒருத்தன் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை பண்ணணும்னு யோசிக்கிறான், வேலை பார்க்கும் பொழுது எப்போ போய் சாப்பிட்லான்னு யோசிக்கிறான். ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது அதுக்கு முடிச்சுட்டு அடுத்த விஷயம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறதுனால இந்த வேலையில் நம்மளுடைய கவனம் குறையுது. இந்த வேலையில் கவனம் குறையிறது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்காது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் வந்து சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது, அதில் எத்தனை வகையான சுவை இருக்குது, நம்ம நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. ஒவ்வொரு விதத்தில் சாப்பிடும் போது ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி
எத்தனை பேர் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை உற்று நோக்கி கவனித்து செய்கிறோம். அந்த மாதிரி கவனித்து செய்யும் பொழுது இல்லைன்னா நம்ம மனதுக்கு அமைதி தரும் விதமாக உட்கார்ந்து நம் சிந்தனைகளை பார்ப்பதன் மூலமாக நமக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம யாரையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதன் மூலமாக நிறைய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவங்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இல்லை, என்கிட்ட இது இருக்குது, அவங்கிட்ட இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடே இல்லாமல் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து ஒரு வீடை கட்டி அதில் நீங்கள் பெட் போட்டு இது பண்ணி படுத்துருக்கலாம். ஆனால் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பங்களா கட்டிட்டான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் கட்டின வீடு மேலேயே உங்களுக்கு ஒரு ஆசை இல்லாமல் போகுது. இங்கே என்ன நடந்துக்குன்னு சொல்லி உண்மையை பார்த்தோன்னா, வீடே இல்லாமல் ஒரு இதே இல்லாமல் இருந்த நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஆனால் உங்கள் சக்ஸஸே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது எப்போனா நீங்கள் வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்பொழுது. இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான நம்ம என்ன நம்மளுக்கு இருந்தால் ஒரு ஓவர் திங்க் இந்த ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆத்தர் நம்ம சொல்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோமோ அது திரும்ப பல மடங்காக தான் வெளியே வரும். இதை உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் வந்து இனிமேல் ரீல்ஸே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த ரீல்ஸை ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு அவன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், இல்லை 4 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். அவன் அப்படி சடனாக கட் பண்ண உடனே அவன் மைண்டை வந்து திரும்ப அதை பார்க்கணுன்ட்டு ஒரு கட்டத்தில் ஏற்றி அவன் இந்த 2-3 நாளாக பார்க்காத இந்த இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரே நாளில் 10 மணி நேரம் உட்காந்து இந்த ரீல்ஸ் பார்த்து முடிச்சிடுவான். அப்போது இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் ஒரு விஷயத்தை மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயமெல்லாம் நம்மளை மாற்ற முடியும். இந்த புக்கில் அதை பற்றி நமக்கு சொல்லலை. இந்த புக்கில் வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, அதாவது சிம்பிளாக ஓவர் திங்க்னா என்ன, அது ஏன் நடக்குது, அதுலேருந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான கைடு தான் அது. இந்த புக்கை ஓவராலில் படித்ததில் வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிம்பிள் ஃப்ளோ இருக்கும். இந்த புக்கு வந்து ஒரு 100 பேஜஸ்க்கு கீழே தான் இருக்கும். இதை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த புக்குக்கு ஓவராலாக அவுட் ஆஃப் 5 நான் 4.5 கொடுப்பேன். ஏன் அந்த 0.5 இல்லை அப்படின்னு சொன்னால், நிறைய ரீடர்ஸ் வந்து எனக்குமே கூட சில விஷயங்கள்லாம் குறையா இருந்துச்சு. என்னன்னா இதில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஃபிலாசபிக்கலாக எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ஒரு புக் படிக்க ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் புக் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், இல்லை எனக்கு ஓவர் திங்க் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த புக்கு படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், யாரோ நம்மளுடைய கவலைகளெல்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இந்த புக்கை எழுதியிருக்கும். அப்புறம் ஆத்தர் சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் ஓவர் திங்கர் while reading this book your heart will calm and you make a smile. இந்த புக்கு படிக்கும்பொழுது உங்கள் மனசு சாந்தமடையும், நீங்கள் ஒரு சிரிப்பீங்க, உங்களுக்கு ஒரு புன்னகை வரும் என்பதாக. அப்புறம் கடைசியில் இந்த ஆத்தர் சொல்கிறாங்க, இந்த புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கல, இந்த பிரபஞ்சமே சேர்ந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த புக்கை நினச்சிக்கோங்க என்பதாக சொல்லி இந்த புக்கை முடிக்கிறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஓவர் திங்கிங் மட்டும் இல்லை, நம்மளுடைய தாட் ப்ராசஸாக இருக்கலாம், நம்மளோட செயல்களாக இருக்கலாம், நம்மளுடைய சிந்தனைகளாக இருக்கலாம், எல்லாமே எப்போ நம்ம கட்டுப்பாடில் இருக்கோ, கட்டுப்பாடுனா கட்டுப்படுத்த கிடையாது, எல்லாமே எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுதோ அப்போ தான் ஒரு விஷயத்தை மாற்றணுன்னாலும் இல்லை மறக்கணுன்னாலும் உங்களால் முடியும். இன்னுமே சொல்லப்போனால் நம்ம பிரெயினுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நிறைய புக்ஸோடைய சம்மரிஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை நிறைய புக்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குது, இல்லை ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியலை, எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியலை, அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரக்சர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தால் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேறு ஏதாச்சும் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை எந்த விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி புக்ஸில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை புக்ஸோட சம்மரிஸ், புக்ஸோட ரிவ்யூஸ் கேட்டு
புரிஞ்சுக்கணும், இல்லை இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட அப்பப்போ போகிற வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்க்யூ.